என்டிகே டிவிகே கூட்டணி தூது விட்டதாக ஒரு நியூஸ் ஒன்று பரவிட்டு இருக்கு. அதோட உண்மைத்தன்மை என்னவா? இந்த நியூஸ் வந்து கசிய விடப்பட்டிருக்கு. ஸோ இந்த நியூஸ் கசிகிறதால ஏதோ சில விஷயங்களை செய்ய முயற்சி பண்ணுறாங்க. இது நிஜமாவே அவங்க பண்ணாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த நியூஸை கசிய விட்டவங்களுக்கு ஏதோ ஒரு அஜெண்டா, ஒரு பிளான் ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நியூஸ் எதுக்கு முதல் கசிய விடுவாங்க? கசிய விட்டால் பல்ஸ் பார்க்கலாம். ரைட், ஓகே, மக்களோட மனநிலை என்னவா இருக்குது, என்டிகே கேடஸ் அதை ஏற்றுக்கிறாங்களா, டிவிகே கேடஸ் அதை விரும்புகிறாங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை செக் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா விஜய்க்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா, அதிமுக பாஜக அணி ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா விஜய் சைடு ஓட்ஸ் வராது. ஏன்னா இப்போ அதிமுக பாஜக அணி ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா மக்கள் என்ன யோசிப்பாங்க? திமுகவை வீழ்த்துறதுக்கு இவங்களுக்கே நம்ம ஓட் போட்டலாம்னு நினைப்பாங்க. அதிமுக பலவீனமா இருந்ததுன்னா விஜய்க்கு ஓட்டு வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஒன்று ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் தமிழ் தேசியமும் திராவிடமும் பேசுகிறீங்க, பெரியார் தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க, என்டிகே பெரியாரை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுபோக உங்களோட சமீப கால செயல்பாடுகளும் சரியா இல்லை. என்டிகே எதிர்த்துமே சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. கரூர் சம்பவம் நடந்திருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, என்டிகே மாதிரியான ஒரு கட்சி அவங்களோட போய் கூட்டணி வச்சா. காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவில் திமுக கிட்ட என்ன கேட்குறாங்க? அவங்க சீட்ஸ் வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும். இது ரெண்டு விஜய்க்கு எப்படி கிடைக்கும்? அப்போ இல்லாத அதிகாரத்தை நீங்கள் எப்படி பகிர்ந்து கொடுப்பீங்க? அப்போ அதிகாரத்தையும் பகிர்ந்து கொடுக்க முடியாது, உங்ககிட்ட சீட்ஸும் கொடுக்க முடியாது. நான் காங்கிரஸ் பார்ட்டி எதுக்கு அங்கே போகணும்? இப்போ எஸ்ஏசி மீண்டும் அவங்க அந்த பேட்டிலே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஒரு 1000 மைக் வச்சாலும் நான் பேசுவேன். இந்த 1000 மைக்கு, இந்த மைக்கை பார்த்து பயப்படுறவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் கேளுங்க, நான் கட்சியிலே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? எஸ்ஏசி அவர்களால் ஸ்டார்டிங்கில் இருந்தே விஜய்க்கு தான் டேமேஜ். This video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறது கேப்ரியல் சார் தான் நினைச்சிருக்காங்க. வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். என்டிகே டிவிகே கூட்டணி தூது விட்டதாக ஒரு நியூஸ் ஒன்று பரவிட்டு இருக்கு. அதோட உண்மைத்தன்மை என்னவா இருக்கும்? உண்மைத்தன்மை என்ன நமக்கு தெரியல. ஆனால் இந்த நியூஸ் வந்து கசிய விடப்பட்டிருக்கு. ஸோ இந்த நியூஸ் கசிகிறதால ஏதோ சில விஷயங்களை செய்ய முயற்சி பண்ணுறாங்க. இது நிஜமாவே அவங்க பண்ணாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த நியூஸை கசிய விட்டவங்களுக்கு ஏதோ ஒரு அஜெண்டா, ஒரு பிளான் ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நியூஸ் எதுக்கு முதல் கசிய விடுவாங்க? கசிய விட்டால் பல்ஸ் பார்க்கலாம். ரைட், ஓகே, மக்களோட மனநிலை என்னவா இருக்குது, என்டிகே கேடஸ் அதை ஏற்றுக்கிறாங்களா, டிவிகே கேடஸ் அதை விரும்புகிறாங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை செக் பண்ணி பார்ப்பாங்க. ரெண்டாவது, இந்த மாதிரியான நியூஸ்லாம் போடும்போது நிஜமாவே நாளைக்கு கூட்டணி குறித்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷனும் போட்டுடலாம். இபிஎஸ் இந்த கொடி பறக்குதுன்னெலாம் சொன்னார்ல. ஸோ இனிஷியலாக அந்த மாதிரி 2 விஷயங்களை சொல்லியாச்சுன்னா அதை ஒரு பேசு பொருளாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நிஜமாக நீங்கள் கூட்டணிக்கான முயற்சிகள்லையும் இறங்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் ஒரு தரப்பினருக்கு இந்த மாதிரியான ஒரு கூட்டணி இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ யார் அந்த தரப்பினராக இருப்பாங்க அப்படின்னு நம்ம அடுத்தது பார்க்கணும். இப்போ விஜய் அவர்களை பொறுத்தளவில் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவரோட செயல்பாடுகள் பெருசாக முடங்கிருச்சு. அவரால் ஃப்ரீயாக செயல்பட முடியல. குறிப்பாக இப்போ ரோட் ஷோ அவரால் போக முடியல. அதே மாதிரி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை. இப்போ சிபிஐ விசாரணைக்கும் அவர் போய்கிட்டு இருக்கார். ஸோ இந்த சிக்கல்களை அவர் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கார். இந்த பிரச்சனைகளோடு அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இப்போ விஜய் ஒரு லீடராக இருந்தார்னா, ரைட், எனக்கு என்ன ரோட் ஷோ போக முடியலன்னா என்ன, களத்தில் இறங்கி நான் போராடுவேன், வேறு பிரச்சனைகள் எடுத்து பேசுவேன்னு பேசலாம். இப்போ அதுவும் அவருக்கு முடியாது. ஸோ இப்போ விஜய் அவர்களுக்கு செயல்பாடே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகி போயிடுச்சு. இந்த லாஸ்ட் ஒரு 40-45 டேஸில் ஒரு தடவை தான் அவர் வெளில வந்திருக்கார். அப்போ விஜய் அவர்களுக்கு இப்போ அவரோட சைடை ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா விஜய்க்கு இருக்கிற சிக்கல் என்னென்னா, அதிமுக பாஜக அணி ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா விஜய் சைடு ஓட்ஸ் வராது. ஏன்னா இப்போ அதிமுக பாஜக அணி ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா மக்கள் என்ன யோசிப்பாங்க? திமுகவை வீழ்த்துறதுக்கு இவங்களுக்கே நம்ம ஓட் போட்டலாம்னு நினைப்பாங்க. அதிமுக பலவீனமாக இருந்ததுன்னா விஜய்க்கு ஓட்டு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ ரைட், அப்போ அதிமுக ஓட்டை உடைக்கணும்னா விஜயை ஸ்ட்ராங் ஆக வேண்டியது இருக்குது. அப்போ என்டிகே டிவிக்கு 2 பேரையும் சேர்த்தால் மேபி அது அதிமுக ஓட்டை உடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வாய்ப்பு இருக்கும். ஏன்னா விஜய் ஃபோக்கஸ் பண்ணுறது அதிமுக ஓட்டை தான். அதிமுக எதிர்ப்பு அரசியல் தானே பேசுகிறாரு. ஸோ அதனால் ஓகே, இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் வீக் ஆகுறாரு, அவர் பலவீனமான இடத்துல இருக்கார். ரைட், கொஞ்சம் ஃபவுண்டேஷனை பலப்படுத்துவோம் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இதில் எந்த பிரயோஜனமும் இருக்கிறதா எனக்கு தெரில.
ஏன்னா யூஸ்வலாக எலெக்ஷன் நெருங்கும்போது எல்லா தரப்புலையும் எல்லா முயற்சியும் எடுப்பாங்க. சாத்தியமோ சாத்தியம் இல்லையோ எல்லா முயற்சிகளையும் எடுப்பாங்க. எல்லா வாய்ப்பையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம், கூட்டணி முயற்சிகளில் ஈடுபடலாம் நினைப்பாங்க. ஆனால் எல்லாமே மெட்டீரியலைஸ் ஆகாது, நடக்காது. இதுவும் அதே மாதிரி தான். என்டிகே சைடில் இதுக்கு டெஃபினட்டாக ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஒன்று ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் தமிழ் தேசியமும் திராவிடமும் பேசுகிறீங்க, பெரியார் தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க, என்டிகே பெரியாரை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுபோக உங்களோட சமீப கால செயல்பாடுகளும் சரியா இல்லை. என்டிகே எதிர்த்துமே சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. கரூர் சம்பவம் நடந்திருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்கள், என்டிகே மாதிரியான ஒரு கட்சி அவங்களோட போய் கூட்டணி வச்சா, அப்போ கரூர் சம்பவம் மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்களும் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். நாளைக்கே டிவிக்கே போய் பாஜகவோட சேர்ந்தால் அதுக்கும் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். டிவிக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு கொள்கை கோட்பாடு ஒன்றும் கிடையாது. ஸோ நாளைக்கு அவங்க யார் கூட வேணாலும் போய் கூட்டணி வைக்கலாம், திமுகவோடய கூட போய் சேரலாம். அப்போ அந்த பழி யார் மேலே வந்து விழும்? அதனால என்டிகேவை பொறுத்தளவில் டிவிக்கேவோட கூட்டணி வைக்க மாட்டாங்க. அப்படி வைத்தாலும் அதில் பெரிய ரிஸ்க் இருக்குது. இவங்க பண்ணக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீங்களும் அதனால் வரக்கூடிய அந்த பாதிப்புகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் டெஃபினட்டாக போக மாட்டாங்க. இந்த கேள்வி ஏன் வந்தது அப்படின்னா, லாஸ்ட்டாக நடந்த என்டிகே மீட்டிங்கில் வந்து சீமான் அவர்கள் இனிமேல் விஜயை பற்றி நம்ம விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த கூட்டணி தூது வந்தது, இப்படிலாம் ஒரு நியூஸ் வருது. அதுவும் இல்லாமல் ராஜ்மோகன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராமதாஸ் அவர்கள் கூட நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு சொல்லி அதை ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்க. ஆனால் என்டிகே கூட நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை, அந்த கேள்விக்கு வந்து அவர் சைலண்ட்டாகவே இருக்கார். இதனால தான் அந்த கேள்வி வந்து வருது. இப்போ நான் சொன்ன மாதிரி டிவிக்கே தரப்புல இருந்து பார்த்தோம்னா ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது. ஏன்னா அவங்க வீக் ஆகிட்டாங்க, அவங்களால ஹைப் கிரியேட் பண்ண முடியல, நல்லா செயல்படுறதுக்கான ஸ்கோப்பும் இல்லை. இன்னும் 2 மாதம் இருக்குது. அந்த 2 மாதத்தில் பெருசாக எதுவும் அவங்களால பண்ணிட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் கம்மியாயிருச்சு. ஸோ அதனால் அவங்க தரப்பில் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இப்போ என்டிகே சைடில் டிவிகேவை பற்றி பேச வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ என்டிகேவோட அரசியல் என்ன? மோஸ்ட்லி என்டிகேவுக்கு ஒருத்தர் வாக்கு போடுறாருன்னா திமுக எதிர்ப்புக்காக தான் அவர் என்டிகேக்கு ஓட் போடுறாரு. பிஜேபிக்கும் அதே மாதிரி தான். திமுக எதிர்ப்புன்ற புள்ளியிலிருந்து தான் பிஜேபிக்கு ஓட் போடுறாங்க. அதிமுகவுக்கும் அதே மாதிரி தான். திமுக எதிர்ப்புன்ற புள்ளியிலிருந்து அதிமுக ஓட் போடுறாங்க. அப்போ ஒரு சராசரி வாக்காளர் ஒருத்தர் என்டிகேவுக்கு ஓட்டு போடணும்னா என்டிகே திமுக எதிர்ப்பு அரசியலை தான் கையில் எடுக்கணும். நீங்கள் திமுக எதிர்ப்பு அரசியலை பேசாமல் திமுக எதிர்ப்பு பேசக்கூடிய இன்னொரு கட்சியை அட்டாக் பண்ணீங்கன்னா உங்கள் அரசியல் எடுபடாது. உதாரணத்துக்கு இப்போ பாஜக திமுகவை தான் எதிர்க்கணும், பாஜக திமுக எதிர்க்காமல் என்டிகே எதிர்க்கிறாங்கன்னு வச்சுப்போம், அது பெருசாக எடுபடாது. அதே மாதிரி என்டிகேவும் பாஜக அதிமுக எதிர்க்கிறாங்கன்னு வச்சுப்போம், அது அவங்க வாக்காளர்கள் மத்தியில் சரியாக எடுபடாது. ஸோ என்டிகே நல்லா அரசியல் பண்ணணும்னா திமுகவை ஃபோக்கஸ் பண்ணி அரசியல் பண்ணணும். அதிமுகவுக்கும் இது பொருந்தும், பாஜகவுக்கும் இது பொருந்தும், டிவிகேவுக்கும் இது பொருந்தும். ஏன்னா அவங்களும் அந்த அரசியல் தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால நம்ம டார்கெட் அங்கே இருக்கணும். எலெக்ஷன் டைமில் திமுக அட்டாக் பண்ணால் தான் நம்ம ஓட்ஸ் எல்லாம் வாங்க முடியும். அந்த ஆங்கிள் இருந்து அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ விஜய் பற்றி பேச வேண்டாம்னு சொல்கிறதுன்றது கூட்டணிக்கு போகிறதா நான் பார்க்கல, போக முடியாதுன்னு தான் எனக்கு தோணுதாங்க. எஸ்ஏசி அவர்கள் பேசும்போது காங்கிரஸுக்கு வந்து விஜய் கொடுக்குற வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும், நீங்கள் வந்து இந்த நாடு சுதந்திரமாகிறதுக்காக போராடிய கட்சி, நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் மலிவாக அது குறைஞ்சிக்கிட்டே வருது உங்களோட பவர், அதனால் நீங்கள் விஜய் கொடுக்குற ஆஃபரை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இன்னும் பெருசாக மாறணுன்ற மாதிரி சொல்கிறாரு. விஜய் என்ன ஆஃபர் கொடுத்துருக்காரு காங்கிரஸுக்கு? கூட்டணிக்கு வர சொல்கிறாங்க. அப்படி சொல்லியிருக்காங்களா? அஃபிஷியலாக அதாவது சொல்லியிருக்காங்களா? எனக்கு தெரில. அஃபிஷியலாக எதுவும் சொல்ல, ஆனால் அவங்க பேச்சுவார்த்தை நடக்குது. ஏன்னா நான் பார்த்த அளவில் விஜய் அவர்களை ஆதரித்து காங்கிரஸ் தரப்பில் நிறைய பேசுகிறாங்க. ஈவன் ராகுல் காந்தி அவர்கள் ஜனநாயகன் படம் குறித்துலாம் அவர் ட்வீட்லாம் போடுறார். ஆனால் விஜய் தரப்புலேருந்து எதுவும் பேசின மாதிரி எனக்கு தெரியலையே. ஸோ அதனால் ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையுமே அவர் பண்ணல. அவர் பேசக்கூடிய அரசியல் அதிமுகவுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்துது. பார்த்தா திமுக அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியும், ஆனால் அவர் செய்கிற விஷயம் என்னென்னா அதிமுக அரசியல் அப்படியே கைப்பற்றிட்டார். அவர் கைப்பற்ற முயற்சி பண்ணுறாருன்னு வச்சுப்போம். திமுக எதிர்ப்புன்றது அதிமுகவோட அரசியல் தானே. அதை இவர் பேசினார்னா என்ன ஆகும்? அதிமுக ஓட்டு தான் உடையும். அந்த விஷயத்தை தான் விஜய் செய்ய முயற்சி பண்ணுறார். ஸோ ஸ்டார்டிங்லேயே இந்த கேள்வி வந்தது, விஜய் பாஜக அதிமுக கூட்டணியில் போய் சேருவாரா அப்படின்ற கேள்வி வந்தது. அப்போ நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டார்டிங்லேருந்து சொன்ன விஷயம் என்னென்னா அதை பண்ணவே மாட்டார் விஜய். ஏன்னா லாஜிக் என்னன்னா விஜய் செய்கிற விஷயங்கள் எல்லாமே திமுகவுக்கு லாபம் சேர்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அவர் போய் பாஜக அதிமுகவோட சேர்ந்தாச்சுன்னா முடிஞ்சிடும், கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பண்ணிடுவாங்க அதிமுக அலைன்ஸ். அதை கடைசி வரைக்கும் அவர் பண்ணவே இல்லை. அதிமுக சைடில் முயற்சி பண்ணாங்க, அதே மாதிரி பாஜக சைடில் முயற்சி பண்ணாங்க, ஆனால் விஜய் வழிக்கு வரவே இல்லை. விஜய் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டார் அவங்கள.
பிரச்சனையில் மாட்டும் போது அதிமுக விஜயை சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ குவைட்டாக உட்காந்து அவங்களோட சப்போர்ட்டை வாங்கிக்கிட்டு அவங்கள யூஸ் பண்ணுறாரு. காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கி போட்டார். இங்கேயும் ஏறக்குறைய நான் அப்படி தான் பார்க்குறேன். காங்கிரஸ் பார்ட்டிக்கு கூட மேபி அந்த விருப்பம் இருக்கலாம். ஆனால் விஜய் சேர்க்க மாட்டாருன்னு தோணுது. இது வரைக்கும் அதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லையே. எஸ்ஏசி சொல்கிறாரு, ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது காங்கிரஸோட விஜய் நெருங்கி போகிற மாதிரியே தெரியலையே. காங்கிரஸ் சைட்லேருந்து நிறையா பாசிட்டிவாக பேசுகிறாங்க. இங்கேருந்து அப்படி எதுவுமே வரலையே. காங்கிரஸ் பார்ட்டி மட்டும் விஜய் கூட போகிறாங்கன்னா திமுக தோற்றுருவாங்க. காங்கிரஸ் பார்ட்டி இல்லாமல் திமுகவால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா திமுகவோட அந்த அரசியல் இருக்கு பாருங்க, பாஜக எதிர்ப்புன்ற அந்த மைய அரசியல் இருக்கு பாருங்க, அது காங்கிரஸ் பார்ட்டி திமுகவோட இருக்க வரைக்கும் தான் எடுபடும். காங்கிரஸ் பார்ட்டி திமுகவோட இருந்தாதான் திமுக பாஜக எதிர்ப்பு கட்சின்றதை மக்கள் நம்புவாங்க. காங்கிரஸ் பார்ட்டியோட அலைன்ஸை நீங்கள் பிரேக் பண்ணியாச்சுன்னா மக்களுக்கு திமுக மேலே சந்தேகம் வந்துடும். ரைட், இவங்க பாஜகவோட போகிறது தான் பிளான் பண்ணுவாங்கன்னு யோசிப்பாங்க. ஸோ திமுகவோட கோர் ஓட்ஸே உடஞ்சிடும் காங்கிரஸ் இல்லைன்னா. ஆனால் அதை பண்ண மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். விஜய் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன் இல்லை, நான் பண்ண மாட்டார். அது போக காங்கிரஸுக்கும் என்னங்க யூஸ் இருக்குது விஜய் கூட போகிறதால? ஒரு ராகுல் காந்தி இதை கேட்டால் ஒரு செய்தி வருது. ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிச்சு பாருங்க. காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவில் திமுக கிட்ட என்ன கேட்குறாங்க? அவங்க சீட்ஸ் வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும். இது ரெண்டு விஜய்கிட்ட எப்படி கிடைக்கும்? உங்களோட டிமாண்ட் இதுவாக இருக்கும்போது அது எப்படி விஜய்கிட்ட உங்களுக்கு கிடைக்கும்? விஜய்கிட்ட நீங்கள் போய் கண்டெஸ்ட் பண்ணிங்கன்னா 0 சீட்ஸ் தான் வாங்குவீங்க. விஜய்க்கு சீட்ஸ் நிறைய கொடுப்பாரு, அது வின்னிங் சீட்ஸாக இருக்காது. அதே மாதிரி அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும்னா முதல்ல உங்ககிட்ட அதிகாரம் இருக்கணும். திமுக அதை பற்றி பேசலாம், ஏன்னா அவங்ககிட்ட அதிகாரம் இருக்குது. அதிமுக அதை பற்றி பேசலாம், ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட அதிகாரம் இருந்திருக்கு, நாளைக்கு அதிகாரம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. விஜய்கிட்ட எங்கே அதிகாரம் இருக்குது? அப்போ இல்லாத அதிகாரத்தை நீங்கள் எப்படி பகிர்ந்து கொடுப்பீங்க? அப்போ அதிகாரத்தையும் பகிர்ந்து கொடுக்க முடியாது, உங்ககிட்ட சீட்ஸும் கொடுக்க முடியாது. நான் காங்கிரஸ் பார்ட்டி எதுக்கு அங்கே போகணும்? அவங்க ஒரு பழம்பெரும் கட்சி. அவங்க இன்னைக்கு அவங்களுக்கு அரசியல் ரீதியாக செயல்படலாம் முடியாது. ஒரு வயசான ஒரு தாத்தா மாதிரி தான் அவங்க. பவர் கிடைச்சா வாங்கிப்பாங்க. அதை விட்டுட்டு நாங்கள் ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிக்கிட்டு ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டாங்க அவங்க. இப்போ எஸ்ஏசி மீண்டும் அவங்க அந்த பேட்டிலே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஒரு 1000 மைக்கு வச்சாலும் நான் பேசுவேன். இந்த 1000 மைக்கு, இந்த மைக்கை பார்த்து பயப்படுறவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் கேளுங்க, நான் கட்சியிலே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? எஸ்ஏசி அவர்களால் ஸ்டார்டிங்கில் இருந்தே விஜய்க்கு தான் டேமேஜ். ஸோ ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் மேபி, எனக்கு தெரியல. நான் பெருசாக சினிமாலாம் ஃபாலோ பண்ணல. ஆனால் நடக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது விஜய் ஒரு மாதிரி இன்ட்ரோவர்ட்டடாக இருக்கார். அவர் பெருசாக பர்சனல் விஷயங்களெல்லாம் வெளில பேசுறது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது சில பேர் அந்த மாதிரி ரொம்ப ப்ரைவேட்டாக இருப்பாங்க, பெருசாக வெளியே ஷேர் பண்ண மாட்டாங்க, அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண மாட்டாங்க, பர்சனல் இஷ்யூஸையும் வெளில ஷேர் பண்ண மாட்டாங்க. எஸ்ஏசி அவர்கள் இந்த மாதிரி ரெகுலராக வந்து பேசுகிறத விஜய் விரும்ப மாட்டார்னு நினைக்கிறேன். ப்ளஸ் அது ஒரு இஷ்யூவும் இல்லை, அது அவங்க அப்பா மகனுக்கான பிரச்சனை, அது நமக்கு தெரில என்னென்னு. இப்போது ஆதவ அர்ஜுனா அந்த டிவிகேலேயே ஒரு சர்ச்சைக்குரிய நபர் அப்படின்னா ஆதவ அர்ஜுனா. அவர் எல்லா கட்சியையும் ஒம்பளுத்துட்டார். இப்போ லாஸ்ட்டாக விசிகாவையும் அதிமுகவையும் ஒம்பளுத்துட்டார். இப்போ விசிகா தரப்பில் என்னென்னா, அது ஒரு பிரச்சனையாக அவங்க எடுத்து பேச ஆரம்பிக்கும் போது ஒரு மன்னிப்பும், நான் பேசுனது வந்து தவறாக புரிஞ்சிக்கப்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாகிட்டு. இது எப்படி பார்க்குறீங்க? இவர் ஏன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லே இருக்கார் டிவிகேல? இப்போ அதிமுகவை அவங்க அட்டாக் பண்ணுறாங்கன்னா அது காரணம் அதிமுக பலவீனமாக இருக்குது அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி அதிமுக பலவீனமாக இருந்தால் தான் டிவிகேவால் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ 24ல் என்டிகே நிறைய ஓட்ஸ் வாங்குறாங்க, 8% வாங்குறாங்க. அதுக்கான காரணம் என்ன? அதுக்கான முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, அதிமுகனால வலுவான ஒரு அலைன்ஸை உருவாக்க முடியல. பாஜக அந்த அலைன்ஸில் வந்து சேரல, தனியாக போயிட்டாங்க. அப்போ மக்களுக்கு அதிமுக மேலே நம்பிக்கை இருக்காது. திமுகவை வீழ்த்தணுன்னா அதிமுகவுக்கு அந்த வேலையை பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் மக்களுக்கு வருது. அப்போ என்ன யோசிப்பாங்க மக்கள்? கொஞ்சம் புது கட்சிக்கு ஒன்று வாய்ப்பு கொடுப்போமே, எப்படியும் திமுகவை தோக்கடிக்க முடியாது, குறைந்தபட்சம் புது கட்சிக்கு ஒன்று வாய்ப்பு கொடுப்போம். ஸோ அப்போ கொஞ்சம் ஓட்ஸ் இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டிவிகே தரப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதிமுக வீக்காக இருக்குன்ற ஒரு இமேஜை க்ரியேட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதிமுகவை அந்த மாதிரி சீண்டிக்கிட்டே இருக்காங்க. விசிகேவை அட்டாக் பண்ணுறாங்கன்னா திமுக எதிர்ப்போட ஒரு கண்டினியூஷனாக பார்க்கலாம். ஆனால் ஆதவ அர்ஜுனாவோட அந்த தாக்குதல் இருக்குல்ல, அந்த பொலிட்டிக்கல் அட்டாக், அது பொலிட்டிக்கல் அட்டாக்னே சொல்ல முடியாது, அது ரொம்ப மலிவான ஒரு விமர்சனமாக தான் இருந்தது. விசிகே கட்சியில் 20 பேர் கூட இல்லைன்னு சொன்னாரா? ஏதோ அந்த துணியில் ஏதோ ஒன்று பேசுகிறார். இருக்கிறதே அந்த ஃபஸ்ட்டு இருக்க 20 பேர், மீதியெல்லாம் இங்கே வந்துட்டாங்க. அந்த 20 பேருன்னு சொல்கிறதுலாம் அதெல்லாம் நியாயமான பேச்சு கிடையாது. அந்த கட்சியில் தான் நீங்கள் இருந்தீங்க, அந்த கட்சியில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த கட்சியோட தலைமையை ஏற்று தொண்டர்களை மதித்து தான் நீங்கள் இங்கே போகிறீங்க. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த கட்சியில் 20 பேர் கூட இல்லை அப்படின்னா அது சீப்பான ஒரு அட்டாக். ரெண்டாவது, நீங்கள் ஒரு கட்சி மேலே விமர்சனம் வைக்கிறீங்கன்னா கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் வைக்கலாம்.
விசிகே சரியாக செயல்படலைங்க, திமுக எதிர்த்து எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவங்க எதுவும் பெருசாக செயல்படலை, அவங்க குறைகளை பேச மாட்டேங்கிறாங்க, இப்படிலாம் நீங்கள் பேசலாம். அதெல்லாம் இல்லாமல் 20 பேர் கூட இல்லைன்னா என்ன அர்த்தம்? இது டிப்பிக்கலாக இந்த டிவி கட்சிக்காரங்களோட ஆர்கியூமெண்ட்டே இப்படி தான் இருக்கும். எங்களுக்கு நிறைய வியூஸ் வந்துருச்சு, நிறைய பேர் எங்கள் லைவை பார்க்குறாங்க, நிறைய பேர் எங்களுக்கு லைக் வச்சுட்டாங்க, ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் விசில் அடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தலைவர்களும் இதை தான் பேசுகிறாங்க, அந்த கட்சியில் தொண்டர்களும் இதை தான் பேசுகிறாங்க. ஒரு கட்சின்றது வெறுமனே இந்த கூட்டத்தை காட்டுறது மட்டும் கட்சி கிடையாது. நமக்கு தெரியும், சாதாரண ஒரு தேர்ட் ரேட் கமர்ஷியல் படத்துக்கு பெரிய கூட்டம் போகும், இதே விசில்லாம் இருக்கும், இதே லைக்ஸ், இதே வியூஸ்லாம் வரும். அதுக்குன்னு அந்த தேர்ட் ரேட் கமர்ஷியல் படம் வந்து சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அரசியல் நீங்கள் பேசணும். இந்த அரசியல் நாங்கள் வச்சுருக்கோம், உங்கள் அரசியல் மோசமாக இருக்குது அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களை நாங்கள் கொண்டாடுறோம். உங்களுக்கு ஒரு அரசியலும் கிடையாது, நீங்கள் அரசியலை பற்றி பேசவே முடியாது. நீங்கள் ஒரு பலவீனமான இடத்துல உட்காந்துக்கிட்டு அடுத்த கட்சியும் அதே லெவலில் விமர்சிக்கிறது, 20 பேர் கூட இல்லை அப்படின்னு விமர்சிக்கிறது. இத்தனைக்கும் நீங்கள் அந்த கட்சியிலேருந்து வந்திருக்கீங்க. இது அதனால் அவ்வளோ குவாலிட்டியான ஒரு விமர்சனமாக படல, ஒரு காழ்ப்புணர்ச்சி மாதிரி. அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, பட் ஏதோ பண்ணுறாரு. எடப்பாடி அவர்கள் இப்போது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு 41 குடும்பத்தை வந்து நீங்கள் வந்து அனாதை ஆக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் வச்சுருக்காரு. இப்போது நீங்கள் அந்த கரூர் சம்பவத்தில் அதிமுக எடப்பாடி அவர்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் இப்போ அவங்க விமர்சிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காகவே நீங்கள் இப்போ தான் நீங்கள் 41 குடும்பத்தை வந்து அனாதை ஆக்கிட்டீங்கன்னு சொல்லணுமா? அதான் எப்போவுமே அரசியலில் பிரின்சிபிள்டு ஸ்டாண்ட் எடுக்கணும். ஒரு 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 பிரின்சிபிள் நமக்கு இருக்கணும். நியாயத்தின் பக்கம் இருந்து கரெக்டான நிலைப்பாட்டை நம்ம அரசியலில் எடுத்தால் தான் நம்ம சரியான ஒரு பாதையில் போக முடியும். விஜய் அவர்கள் பெரிய ஒரு சிக்கலில் மாட்டுறார். ஏன்னா அந்த கட்சியும் விஜயும் பெரிய தவறு ஒன்றும் பண்ணுறாங்க, ப்ராப்பராக அவங்க ஆர்கனைஸ் பண்ணல. அரசு பக்கமும் தவறு இருக்கலாம், மேபி அந்த பெர்மிஷன் கொடுத்துருக்கூடாது, அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் விஜய் பக்கமும் தவறு இருக்குது, சரியாக ஆர்கனைஸ் பண்ணாமல் நிறைய பேர் உள்ளே கொண்டு வந்து அங்கே பெரிய ஒரு இழப்பு ஏற்படுது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் கரெக்டான ஸ்டாண்ட் எடுக்கணும். தவறு விஜய் மேலே இருக்குன்னா அப்போ நீங்கள் அந்த ஸ்டாண்டு தான் எடுக்கணும். விஜய் மேலேயும் தப்பு இருக்குங்க, அங்கே லோக்கல் நிர்வாகத்துலேயும் பிரச்சனை இருக்குங்க, கவர்மெண்ட் மேலேயும் பிரச்சனை இருக்குங்க, சரியாக ஹேண்டில் பண்ணல, 2 பேரும் தப்புன்னு நீங்கள் சொல்லணும். ஆனால் நீங்கள் அன்னைக்கு என்ன பண்ணுறீங்க, விஜயை சப்போர்ட் பண்ணுறீங்க, அசம்பிளியில் போய் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க. ஏன் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க? உங்களுக்கு விஜயோட தேவை இருக்குது, நீங்கள் டெஸ்பரேட்டாக இருக்கீங்க, எப்படியாவது விஜயை கொண்டு வந்துடணும்னு டெஸ்பரேட்டில் இருக்கீங்க. உடனே சரி கொண்டு வந்துடலான்ற ஒரு ஆசையில் விஜயை சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் நியாயத்தின் பக்கம் நீங்கள் அன்னைக்கு இல்லை, அன்னைக்கு நீங்கள் தவறான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, உங்கள் சுயநலத்துக்காக தவறான ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. அப்புறம் இன்னைக்கு என்ன ஆகுது, இன்னைக்கு விஜய் வரமாட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு, விஜயை பலவீனப்படுத்த வேண்டிய தேவையும் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா விஜய் பலமாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை. அப்போ விஜய் பலவீனமாக்கணும்னா அவருக்கு எதிராக கரூர் இஷ்யூவை எடுப்போம். இப்போ எடுக்கிறீங்க, உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறீங்க. விஜயால் பிரயோஜனம் இல்லைன்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கரூர் இஷ்யூ எடுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த மக்கள் பற்றி அக்கறை இல்லை, அங்கே நியாயம் யார் பக்கம் இருக்குன்றதை பற்றி கவலை இல்லை, எந்த அடிப்படை பிரின்சிபிளும் இல்லாமல் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. ஸோ இப்படிப்பட்ட ஸ்டாண்ட் எடுத்தால் முன்னுக்கு பின் முரணான செயல்பாடுகளாக தான் இருக்கும். நீங்கள் பிரின்சிபிள்ஸை பேஸ் பண்ணி ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னா எப்போவும் கரெக்டான ஸ்டாண்ட் எல்லா இடத்துலையும் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்கள் சுயநலத்தை அடிப்படையாக வச்சு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணான ஸ்டாண்ட் எடுப்பீங்க. நேற்று விஜயை சப்போர்ட் பண்ணுறீங்க, இன்றைக்கி விஜயை அப்போஸ் பண்ணுறீங்க. நேற்று கரூர் பற்றி பேசல, இன்றைக்கி கரூர் பாதிப்பை பற்றி பேசுகிறீங்க, விஜய் அதுக்கு காரணம்னு சொல்கிறீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக முரண்பாடாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி நீங்கள் பிரின்சிபிள் ஸ்டாண்ட் எடுக்கலைன்னா நீங்கள் எக்ஸ்போஸ் தான் ஆவீங்க. உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா அம்பலப்பட்டு போவீங்க. இங்கே அதுதான் சிக்கல். ஸோ இப்போ நீங்கள் கரூர் இஷ்யூவை எடுத்து என்ன பேச்சு பேசினாலும் அது எடுபடாது. ஒன்று, இஷ்யூ கடந்து போச்சு. 2வது, நீங்கள் பேசினா எடுபடாது. நீங்கள் அதை ஆதரித்து பேசினவர், விஜய் ஆதரித்து பேசினவர், ஆதரித்து பேசி 2 மாதம் கழிச்சு எதிர்த்து பேசினா அது எப்படி எடுபடும்? வேற யாராவது பேசினா கூட எடுபடும், நீங்கள் பேசினா எடுபடாது. அன்ஃபார்ச்சுனேட்லி. பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுத்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி.